வெல்கம் டு எடுஸ்பிரிண்ட் அகாடமி. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா எஸ்எஸ்சி சிஹெச்எஸ்எல் 2023ல ஆகஸ்ட் 4 ஷிஃப்ட் 2 கொஸ்டின் பேப்பர்ல இருக்க ஆப்டி கொஸ்டின்ஸ் தான் நம்ம பார்க்க போறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டினே உங்களுக்கு என்ன வந்திருக்கு அப்படின்னா பார் கிராஃப் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டினை மட்டும் படிச்சுக்கோங்க. என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் கார் சோல்டு, எவ்வளோ கார் வந்து சேல்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற கொடுத்துருக்காங்க. இதுல வந்து ஹையஸ்ட் சேல் என்ன அப்படிங்கிறதோட பெர்சன்டேஜ் தான் கண்டுபிடிக்கணும். ஸோ ஹையஸ்ட் சேல் இங்க எங்க இருக்கு? செப்டம்பர்ல தான் இருக்கு. ஸோ ஆப்ஷன்ஸ்லேயே பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு செப்டம்பர் வச்சு 2 ஆப்ஷன் தானே இருக்கு. இன்கேஸ் ஒரே ஒரு ஆப்ஷன் இருந்துச்சு அப்படின்னா நான் கிளிக் பண்ணியிருக்கலாம். ஸோ 2 ஆப்ஷன் இருக்கிறனால நீங்கள் பெர்சன்டேஜ் கண்டுபிடிச்சி தான் ஆகும். இப்போ எல்லா வேல்யூஸையும் ஆட் பண்ணுங்க. எல்லாத்தையும் ஆட் பண்ண என்ன வரும்? ஸோ எல்லாத்தையும் ஆட் பண்ணால் 3750 வருதா? டோட்டலாக எவ்வளோ கார் சேல்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 3750 வரும். அதுல செப்டம்பர்ல மட்டும் உங்களுக்கு அதிகமா சேல்ஸ் நடந்திருக்கும். அதனால நியூமரேட்டர்ல என்ன பண்ணிருப்பீங்க? 800 எடுத்திருப்பீங்களா? பெர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறதுனால இன்டூ 100 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். ஒரு 0க்கு ஒரு 0 கேன்சல் ஆயிரும். 375ஐயும் 800ஐயும் கேன்சல் பண்ணிருப்பீங்களா? ஸோ கேன்சல் பண்ண என்ன வேல்யூ வரும்? 25 டேபிள கேன்சல் பண்ணலாமா? ஸோ 25 டேபிள கேன்சல் பண்றப்போ இங்க 1 டைம்ஸ் வரும். ரிமைண்டர் 12 இருக்குமா? அப்போ 5 டைம்ஸ் வந்துருக்கும். இங்க மேலையும் நான் 25 டேபிள கேன்சல் பண்ணேன் அப்படின்னா 75 3 டைம்ஸ், ரிமைண்டர் 5 2 டைம்ஸ், 320 வந்திருக்கும். அகைன் என்ன பண்ணலாம்? 15ஐயும் 320ஐயும் 15 டேபிளே கேன்சல் பண்ணுவோமா? ஸோ 15 டேபிள கேன்சல் பண்ணீங்கன்னா 1 டைம்ஸ், இங்க 2 டைம்ஸ் வரும். ரிமைண்டர் எனக்கு 2 இருக்கும், 1 டைம்ஸ். ஸோ 21 பாயிண்ட் இந்த ரேஞ்சில் தானே வருது. நான் 2 வந்தோடனே என்ன பண்ணிடுவேன்? 21.3 தான் அப்படின்னு சொல்லி எடுத்துலாம். நீங்க ஃபுல்லாலாம் இதுக்கு கண்டுபிடிக்க வேணாம். ஸோ என்ன பண்ணிடுங்க? செப்டம்பர் ஏஆர்பி தான் தெரியும். அதில் எனக்கு 2 வந்தோடனே நான் என்ன பண்ணிடுவேன்? 21.3% தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி கிளிக் பண்ணிடலாம். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். ஓகே, செகண்ட் கொஸ்டின் பாருங்க. ஒரு மெர்ச்சன்ட் என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்களோட ஸ்டோர்ல இருக்க எல்லா ஐட்டமுக்குமே 10% தான் ஆஃபர் கொடுக்குறாங்க. ஸோ அந்த கஸ்டமர் என்னென்ன வாங்குறாங்க அப்படின்னா ஒரு பேக் வந்து 560 ருபீஸ்க்கு வாங்குறாங்க. அண்ட் தென் புக் வந்து 90 ருபீஸ், அண்ட் தென் பென் வந்து 45 ருபீஸ்க்கு வாங்குறாங்கன்னு சொல்லிட்டாங்க. இப்போ டோட்டலா அவங்களுக்கு எவ்வளோ வந்து ஆஃபர் கிடைச்சிருக்கும், டிஸ்கவுண்ட் வந்து எவ்வளோ கிடைச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி ருபீஸா கேட்கறாங்க. அப்ப என்ன பண்ணிருக்கலாம்? நீங்க தனித்தனியா கண்டுபிடிக்கனாலும் சரி, இல்ல டைரக்டா டோட்டல் கண்டுபிடிச்சாலும் சரி. டோட்டலா அவங்க எவ்வளோ பொருள் வாங்கியிருக்காங்க, எவ்வளோ ருபீஸ்க்கு வாங்குறாங்க அப்படின்னு சொல்லி பாக்குறேன். டோட்டலா இங்க ஒரு 560 பிளஸ் ஒரு 590, சாரி 560 பிளஸ் 90 அப்படின்னா என்ன வேல்யூ வந்திருக்கும்? 650 வந்திருக்குமா? 650 பிளஸ் 45 அப்படின்னா 695 வந்திருக்கும். ஸோ டோட்டலா அவங்க ஸ்பெண்ட் பண்ண ருபீஸ் எவ்வளவா இருக்கும்? 695 இருக்கும். இதுதான் அவங்களுடைய மார்க்கெட் பிரைஸ்னு வச்சுக்கலாமா? ஓகே, ஸோ இதுல இருந்து அவங்க என்ன பண்றாங்க? 10% வந்து ஆஃபர் தராங்கன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இதுல 10% அப்படின்னா என்ன பண்ணிருப்பீங்க? 69.5 தானே. 695ல 10% அப்படின்னா 69.5 தான் சொல்லுவோம். அப்போ ஆப்ஷன் பி தான் எனக்கு கரெக்டான ஆன்சர் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இந்த சம் வேற எப்படி சால்வ் பண்ணுவீங்க? பேக்ல ஒரு 10%, பேக்ல 10%னா 560ல 10% எவ்வளோ? 56 வந்திருக்கும். அண்ட் தென் 90ல 10%னா 9 ருபீஸ். அண்ட் தென் பென்ல 10% அப்படின்னா 4.5 ருபீஸா? அப்போ 4.5. இது எல்லாத்தையும் அப்படியே ஆட் பண்ணுங்க. ஆட் பண்ண என்ன வந்திருக்கும்? 69.5 வருதா? ஸோ இது மாதிரி தனித்தனியா பெர்சன்டேஜ் கண்டுபிடிச்சாலும் சரி, இல்லை ஒன்னா டைரக்டா எடுத்துட்டாலும் சரி. எனக்கு 10% இருக்கப்போ நீங்க என்ன பண்ணிடலாம்? தனித்தனியா கண்டுபிடிச்சாலும் இதுக்கும் ஒரே டைம் தான் ஆகும். இதே 20%, இதே வந்து 15%, 13% இது மாதிரிலாம் இருக்கு அப்படின்னா நீங்க ஒன்னா கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் ஈஸியா இருக்கும், தனித்தனியா கண்டுபிடிக்கிறத விட. ஓகேவா? ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. என்ன சொல்லியிருக்காங்க? ஒரு மேப் வந்து டிரா பண்றாங்கன்னு சொல்லிட்டாங்க. அந்த மேப்கான ஸ்கேல் எவ்வளவு இருக்கு அப்படின்னா 0.2 சென்டிமீட்டர் இருக்கு. அதாவது 1 கிலோமீட்டருக்கு 0.2 சென்டிமீட்டர்ல தான் டிரா பண்ண போறாங்க. இப்போ 22,500 கிலோமீட்டர் ஸ்கொயர் ஏரியாவை எவ்வளோ சென்டிமீட்டர்ல டிரா பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகே, கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? நம்ம ஸ்கூல் படிக்கிறப்பெல்லாம் கிராஃப் வரைவோம் இல்லையா? 1 கிலோமீட்டர் ஈக்குவல்ஸ் டு அப்படின்னு சொல்லிட்டு 0.2 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லுவோம்ல. சேம் அதே கான்செப்ட் தான். 1 கிலோமீட்டருக்கு 0.2 சென்டிமீட்டர் சொல்லியிருக்காங்க. அப்போ 22,500 கிலோமீட்டர் ஸ்கொயருக்கு ஏரியாவுக்கு எவ்வளோ வேல்யூ வரும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. டைரக்ட் மெத்தட்லயே எடுத்துக்கலாம். 1 கிலோமீட்டர் என்ன சொல்லிடலாம்? 0.2 சென்டிமீட்டர்னு சொல்லுவீங்களா? ஓகே, அப்போ இதை ஏரியால தானே கால்குலேட் பண்ணியிருக்காங்க. அப்போ ஏரியாவுக்கு மாத்திக்கலாம். இதை ஏரியாவுக்கு மாத்தினீங்க அப்படின்னா 1 ஸ்கொயர் பண்ணா 1 தான் வரும். 0.2 ஸ்கொயர் பண்ண என்ன வேல்யூ வந்திருக்கும்? 0.04ன்னு வருமா? அப்போ 1 மீட்டர் ஸ்கொயருக்கு, சாரி, ஒரு ஏரியாவுக்கு என்ன சொல்லியிருப்பீங்க? 1 ஸ்கொயர் அப்படின்னு சொல்லுவோமா?
இதே 0.04ங்கிறது ஏரியா தான். இது வந்து வெறும் சென்டிமீட்டர் அண்ட் தென் ஸ்கேல் வேல்யூ அப்படின்னு சொல்லி எடுத்துக்கோங்க. இதை வந்து ஏரியா வேல்யூ அப்படின்னு சொல்லி எடுத்துக்கோங்க. இங்க என்ன கொடுத்துருக்காங்க? 22,500 சொல்லிட்டாங்களா? அப்ப 22,500 அப்படின்னா எவ்வளவு சென்டிமீட்டர் ஸ்கொயர் வரும் அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்கணும். இது கிலோமீட்டர் ஸ்கொயர் அண்ட் தென் இது சென்டிமீட்டர் ஸ்கொயர். அப்படியே கிராஸ் மல்டி பண்ணுங்க. இப்போ x ஈக்குவல் டு 0.04 இன்டூ 22,500. ஓகே, இது ரெண்டையும் மல்டி பண்ண என்ன வேல்யூ வந்திருக்கும்? இல்ல அப்படின்னா ஒண்ணும் இல்ல, இதை 4 டிவைடட் பை 100 எழுதிக்கலாமா? ஓகேவா? 2 0க்கு 2 0 கேன்சல் ஆயிரும். 225 இன்டூ 4 என்ன வேல்யூ வந்திருக்கும்? 900 வருதா? ஸோ அந்த ஸ்கேல் எவ்வளோ வச்சிருப்பாங்க? 900 சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு எடுத்திருப்பாங்க. ஸோ ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் எடுத்துக்கோங்க. ஸோ ஜாமெண்ட்ரில இருந்து ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா, ஒரு ட்ரையாங்கிள் இருக்கு, PQR அப்படிங்கிற ஒரு ட்ரையாங்கிள் இருக்கு. 3 sides are equal. 3 sides are equal அப்படின்னா அது ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாமா? இது மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் எடுத்துக்கோங்க, P, Q and R. PM is perpendicular to QR னு சொல்லிட்டாங்க. ஸோ QR இந்த பேஸ்ல பெர்பெண்டிகுலரா ஒரு லைன் கட் பண்றாங்க. ஓகேவா? இந்த பெர்பெண்டிகுலர் லைனை நான் ஹைட்னு சொல்லலாமா? ஏன்னா ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள்ல ஹைட் இங்கே தானே இருக்கும். ஸோ டைரக்டா என்ன பண்ணிடலாம், நான் ஹைட் ஃபார்ம்ல யூஸ் பண்ணிக்கலாம். நீங்களா ஏதாவது ஒரு வேல்யூ அஷ்யூம் பண்ணிக்கோங்க. நான் ஒவ்வொரு சைடும் 2 சென்டிமீட்டர் 4 சென்டிமீட்டர் இது மாதிரி ஏதோ ஒரு வேல்யூ நம்மளாவே அஷ்யூம் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஒவ்வொரு சைடும் 2 சென்டிமீட்டர் இருக்கதா அஷ்யூம் பண்ணிக்கலாமா? ஸோ ஒவ்வொரு சைடும் நான் 2 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லி அஷ்யூம் பண்ணிக்கிறேன். இந்த சைடும் 2 சென்டிமீட்டர், இந்த சைடும் 2, பேஸும் 2 சென்டிமீட்டர். அப்போ ஹைட் என்னவா இருக்கும்? ஸோ ஹைட்டுக்கு என்ன ஃபார்முலா? ஹைட் ஈக்குவல் டு √3 டிவைடட் பை 2a. இதுதான் ஹைட்டுடைய ஃபார்முலா. ஓகே, அப்போ PM ஈக்குவல்ஸ் டு √3 டிவைடட் பை 2 இன்டூ a ஓட வேல்யூ 2 தானே எடுத்துருக்கோம். ஸோ 2 எடுத்துக்கலாமா? 2 கேன்சல் ஆயிரும். அப்போ ஹைட் என்னவா இருக்கும்? வெறும் √3 இருக்கும். ஸோ ஹைட் கிடைச்சிருச்சு. இப்போ இருக்க இந்த ஆப்ஷன்ஸ்ல நான் அப்ளை பண்ணி பார்க்க போறேன். ஜஸ்ட் ஃபுல்லாவே எல்லாம் அப்ளை பண்ண வேணாம், மைண்ட்லேயே கால்குலேட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் எடுத்துக்கோங்க 3. PM ஓட வேல்யூ என்ன? √3 இருக்கா? இங்க வேல்யூஸ் மட்டும் எடுத்துக்கலாம். எனக்கு என்னென்ன வேல்யூஸ் யூஸ் பண்ண போறேன்? PM வேல்யூவும் அண்ட் தென் PQ வேல்யூ. PQ வேல்யூ வந்து 2. ஸோ எந்த ஆப்ஷன்ல நான் சூஸ் அப்ளை பண்ணேன் அப்படின்னா எனக்கு டேலி ஆகும், அதுதான் இந்த கொஸ்டின். PM ஓட வேல்யூ √3. √3 ஸ்கொயர் பண்ணீங்க அப்படின்னா 3 வரும். 3 3s are 9. இங்க எனக்கு எப்படி இருந்தாலும் டேலி ஆகாது. இங்க 9 வரும், இந்த சைடு 2 டேபிள்ல தான் வரும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இல்லை அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். அண்ட் தென் செகண்ட் ஆப்ஷன் எடுத்துக்கோங்க. 3 PQ ஸ்கொயர் ஈக்குவல் டு 4 டைம்ஸ் ஆஃப் PM ஸ்கொயர் இருக்கா? 3 இன்டூ PQ ஓட வேல்யூ 2. 2 ஸ்கொயர் பண்ணீங்க அப்படின்னா 4 வந்துருக்குமா? 4 3s are 12. இந்த சைடு 12 வருது. இங்க என்ன வருது? ஸோ இங்கேயுமே எனக்கு 12 தான் வருது. வேணா செக் பண்ணி பார்த்துடலாமா? ஃபுல்லாவே செகண்ட் ஆப்ஷன் தான், ஃபுல்லாவே நான் செக் பண்ணி காட்டுறேன். 3 டைம்ஸ் ஆஃப் PQ ஸ்கொயர் ஈக்குவல்ஸ் டு 4 டைம்ஸ் ஆஃப் PM ஸ்கொயர். இதானே ஆப்ஷனா கொடுத்துருக்காங்க. ஓகே, PQ ஓட வேல்யூ என்ன? 2. அண்ட் தென் PM ஓட வேல்யூ √3. ஸ்கொயர் பண்ணுங்க. 3 இன்டூ 4, இங்கேயும் 4 இன்டூ 3ன்னு வந்துடும். ஸோ ரெண்டுமே டேலி ஆகுதா? ஸோ ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். அதுக்கப்புறம் நான் செக் பண்ண கூட இல்லை, அப்படின்னு நான் டிக் பண்ணிட்டேன். இன்கேஸ் நீங்க லாஸ்டா டி ஆப்ஷன்ல இருந்துச்சு அப்படின்னா நீங்க இது வரையும் செக் பண்ற மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. என்ன சொல்லியிருக்காங்க? இஃப் tan θ ஈக்குவல்ஸ் டு 4/5 தென் secant θ. tan θ ஓட வேல்யூ 4/5ன்னு சொல்லிட்டாங்க. தென் secant θ ஓட வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு நமக்கு டக்குன்னு என்ன ஞாபகம் வரும்னா ட்ரிப்ளெட் வேல்யூ தான் ஞாபகம் வரும். ட்ரிப்ளெட் வேல்யூனா 3 4 5 இருக்கும். அடுத்து இன்னொரு சைடு வந்து 3 இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிப்பீங்க. ஆக்சுவலா எனக்கு ஹைப்போட்டனஸ் தான் பெரிய வேல்யூவா இருக்கணும், 5 இருக்கணும். டேனுக்கு ஃபார்முலா என்ன? ஆப்போசிட் டிவைடட் பை அட்ஜசன்ட்னு சொல்லுவீங்களா? ஸோ ஆப்போசிட் வேல்யூ எனக்கு 4ன்னு வந்திருக்கு. tan θ ஈக்குவல்ஸ் டு ஆப்போசிட் டிவைடட் பை அட்ஜசன்ட் அப்படின்னு தான் சொல்லுவோம். எனக்கு ஆப்போசிட் என்ன வந்திருக்கு? 4ன்னு வந்திருக்கு. அட்ஜசன்ட் வந்து 5 வந்திருக்கு. அப்போ ஹைப்போட்டனஸ் என்ன அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபார்முலா பார்த்தீங்க அப்படின்னா ஆப்போசிட் ஸ்கொயர் பிளஸ் அட்ஜசன்ட் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஹைப்போட்டனஸ் ஸ்கொயர்னு சொல்லுவோமா? ஸோ ஆப்போசிட் வந்து நான் 4ன்னு வந்திருக்கா, அப்போ 4 ஸ்கொயர் பண்ணுங்க. 4 ஸ்கொயர் பண்ணா 16. அட்ஜசன்ட் வேல்யூ 5. 5 ஸ்கொயர் பண்றப்போ 25 வந்திருக்கும். ரெண்டையும் ஆட் பண்ணீங்கன்னா 41 வருமா? அப்போ ஹைப்போட்டனஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 41. அப்போ ஹைப்போட்டனஸ் உடைய வேல்யூ என்னவா இருக்கும்?
ஹைப்போட்டனஸ் ஈக்குவல் டு 41 √41 அப்படின்னு சொல்லி எடுத்திருப்பீங்க. இப்போ சீக்கன் தீட்டா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ சீக்கன் தீட்டா ஃபார்மேட் என்ன? ஹைப்போட்டனஸ் டிவைடட் பை adjacent. ஸோ ஹைப்போட்டனஸோட வேல்யூம் தெரியும், adjacent வேல்யூம் தெரியும். ஹைப்போட்டனஸ் வேல்யூ என்ன? √41 அண்ட் தென் adjacentோட வேல்யூ எவ்வளோ? 5. ஸோ √41 டிவைடட் பை 5 தான் ஆன்சர். ஸோ ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? ஸோ ரிமைனிங் கொஷின்ஸை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.